நீ தீபம் ஏற்றிவிட்டு கேண்டிலில் தீபம் ஏற்றுச்சுங்கோ, அந்த கேண்டில் தீபம் ஊர்துவமாக தானே போகும், மேல் நோக்கி தானே போகும் தீபம். டக்குன தீபத்தை தலைகீழ வைங்க, தீபம் தலைகீழ மாறினாலும் தானாக உல்டாவாயிடும், மேல் நோக்கி போயிடும். எப்படி தானா உல்டாவா ஜோதி யாருதோ அதுபோல ராமநாமம் மராவாக இருந்தாலும் தானா உல்டாவாயிடும். அதனால் ராமநாமத்துக்கு தோஷமே கிடையாது. வராட்ட பரவாயில்ல, ஆமாம் 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 சொன்னாலும் பரவாயில்ல. துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், துக்காமணி நுபஜே தோஷ கரா கோஷ ஆனந்தம். இதுக்கு தோஷமே கிடையாது ராமநாமத்துக்கு. அதனால் ஆனந்தமாக கோஷிக்கலாம், ஆனந்தமாக நாம் வாய் வரக்க சொல்லலாம். ராம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமநாமம், இன்னும் சொல்லப்போனால் ராமரை காட்டிலும் சக்தி வாய்ந்ததாக ராமநாமம் உண்டாம். ராமரை காட்டிலும் நான் சொல்லலை, துளசிதாஸ் சொல்கிறேன். துளசி ராமாயணத்தில் ராமனை காட்டிலும் சக்தி வாய்ந்தது ராமநாமாங்கிறதுக்கு இவ்வளோ நிரூபணம் கொடுக்குறார். கஹௌ கஹா லகி நாம் படாயி ராமன சஹகி நாம் குணகாயி. ராமனை காட்டிலும் ராமநாமத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி.